மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக புதிய 3 குற்றவியல் சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற கோரி மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்க உபத்தலைவர் பாஸ்கரன் மற்றும் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். கொண்டு வந்த புதிய 30 சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு மாத காலமாக வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்ற புறக்கணிப்பில் இருந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தின் வடிவத்தை மாற்றி இன்று தமிழ்நாடு முழுவதும் மதுரை வழக்கறிஞர் சங்கமும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டமானது இந்திய அளவில் மத்திய அரசுக்கு காதுக்கு கேட்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சட்டத்தின் முக்கிய நாங்கள் எதிர்ப்பதே நீதிமன்றத்தில் உள்ள அதிகாரங்களை அனைத்தையும் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதுபோன்று இந்த சட்டத்தில் பொதுமக்களை பாதிக்கின்ற அம்சங்களும் நிறைய இருக்கின்றன. மேலும் ஆங்கிலத்தில் உள்ள இந்த சட்டத்தின் பெயர்களை சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு முரணானது. ஆதலால் இந்த சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் வாங்கும் வரை தமிழக வழக்கறிஞர்களும் அகில இந்திய வழக்கறிஞர்களும் ஜாக் கூட்டமைப்பும் தொடர்ந்து போராடுவோம் சொல்லி இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கமும் பெண்கள் வழக்கறிஞர் சங்கமும் சேர்ந்து போராடி பெண் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக செயலாளர் பேசுகிறேன். ஏற்கனவே இருந்த சட்டங்களை விட 30 சட்டங்கள் என்பது மேன்மையான சட்டங்கள் என்பது மனித குலத்துக்கு விரோதமான சட்டங்கள் என்றுதான் கூற வேண்டும். பழைய சட்டங்களில் இல்லாத அம்சங்கள் இந்த புதிய சட்டங்களில் இல்லை. இந்த புதிய சட்டங்கள் மக்களை குழப்பும் விதமாகத்தான் இருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதிக்கின்ற வகையில் இந்த 30 சட்டங்கள் இருக்கிறது. மனிதனின் உரிமைகள், மனிதனின் அடிப்படை உரிமைகள் இந்த 30 சட்டங்கள் பறிக்கின்றது. இதை நிறைவேற்றினால் மக்கள் என்பது ஒரே நாடு, ஒரே அரசு, ஒரே அரசியல், ஒரே காவல் நிலையம் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு சென்றுவிடும். அதேபோல 0-0 என்ற எஃப்ஐஆர் மூலமாக ஒரு சம்பவம் நடந்தால் அவர் மீது எந்த இடத்தினாவது எஃப்ஐஆர் போடப்படும் என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ஒரு தனி மனிதனுக்கு என்ன சம்பவம் நடந்தது என்பதே தெரியாத அளவிற்கு எங்கனாலும் எஃப்ஐஆர் போடலாம். அப்போ பல எஃப்ஐஆர் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சட்டங்கள் நிறைவேற்றினால் மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளாவார்கள்.